ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். வாங்க இந்த வீடியோவில் சிம்பிள் டிசைன், பேக் சைடு டிசைன் கேன்வஸ் இல்லாமல் வெறும் லைனிங்லேயே எப்படி டிசைன் அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இது ஒரு டிச்சிங் வீடியோ. பாருங்கள், உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக புரிய வைக்கிறேன். பாருங்கள், நம்ம மெயின் பீஸில் இந்த லைனிங்கை அப்படியே அடிச்சு விட்டுருங்க. இது கேன்வஸ் போல் இருக்கும். அப்புறம் இந்த லைனிங்கை பாருங்கள், டிசைன் கட் பண்ணியிருக்குங்க. நழுவாமல் இருக்கிறதுக்கு குண்டூசி குத்திக்குங்க. பாருங்கள், ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு அப்படியே அந்த டிசைன் எப்படி இருக்கோ அதே மாதிரி அடிச்சுட்டு வாங்க. கால் இன்ச்சு தான் கேப் விடணும். இந்த 1/4 இன்ச்சு கேப் விடும்போது நம்ம இந்த தையல் பொடி தையல் அடிக்கணுங்க. பக்கமாக தையல் அடிக்கணும், தூர தையல் அடிக்கக்கூடாது. இந்த டிசைன் நம்ம 1/4 இன்ச்சுக்கு அடிக்கும்போது பொடி தையலாக அடிங்க. அப்போ சீக்கிரம் பிரிஞ்சு வராது. நாம் திருப்பும் போதும் பிரியாமல் இருக்கும். ஸ்டார்ட் பண்ணும்போதும் முடிக்கும்போது கம்பல்சரி நீங்கள் டான் பண்ணணும். டான் பண்ணாமல் இருக்காதீங்க, கம்பல்சரி டான் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த இடத்துல பிரியாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், குண்டூசியெல்லாம் எடுத்து விட்டுருங்க. இப்போது இந்த டிசைன் எப்படி இருக்கோ அதே மாதிரி கட் பண்ணுங்க. 1/4 இன்ச்சு அப்படியே கேப்லேயே கட் பண்ணுங்க. அதே மாதிரி கட் பண்ணுங்க. நம்ம வீடியோவில் டிச்சிங் மட்டும் இல்லைங்க, கட்டிங் வீடியோவும் போட்டிருக்குங்க. நம்ம லிங்கில் போய் பாருங்கள். எல்லா சைஸ்லேயும் கட்டிங் போட்டிருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த கார்னரில் வெட்டி விடணும். கரெக்டாக அந்த தையல் ஒட்டினாப்பில் வெட்டினா போதும், தையல் டச் ஆகிடக்கூடாது. சுற்றியும் அப்படியே லைட்டாக வெட்டி விட்டுருங்க. அப்போ தான் அந்த சர்க்கிள் அப்படியே திரும்பும், இல்லைன்னா திரும்பாது. கிளியராக திரும்பும். நல்லா க்ளீனாக வெட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம அப்படியே திருப்பிக்கலாம். பாருங்கள். அப்புறம் பாருங்கள், கொடைக்கம்பிங்க. இது கொடைக்கம்பி ஷார்ப்பாக இருக்காது. வேறு நம்ம ஊசியாக இருந்தால் அங்கே குத்தும்போது வெளியே குத்திட்டு வந்துடும். பாருங்கள், இது கொடைக்கம்பி ஆகும்போது அந்த மேல் பக்கம் உருண்டையாக இருக்கும். ஆனால் நல்லா திருப்பும்போது நம்மளுக்கு சௌரியமாக இருக்கும். பாருங்கள், நல்லா ஷார்ப்பாக திருப்பி விட்டுக்குங்க. இல்லைன்னா நம்ம காலர் அடித்த மாதிரி நூல் வச்சியும் திருப்பலாம். ஷர்ட்டு காலர் அடிக்கிற மாதிரி நூல் வச்சியும் திருப்பலாம். நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நூல் வச்சு திருப்புறது எப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ போடுறேன். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா ஷார்ப்பாக திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டு அப்படியே கையில் கீறி விட்டுருங்க. பாருங்கள், நம்ம இந்த டிசைன் இல்லாமல் ரவுண்ட் கழித்தானா
லைனிங் பீஸில் வந்து படிமான தையல் அடிக்கலாம். பாருங்க, இப்போ வந்து இந்த ரோப் கயிறு, இது த்ரெட் ரோப்புங்க. த்ரெட் ரோப்பு வீடியோ போட்டிருக்குங்க. நீங்கள் த்ரெட் ரோப் எப்படி அடிக்கிறதுன்றதையும் வீடியோவில் போட்டிருக்கு. நம்ம லிங்கில் போய் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. பாருங்கள், இப்போமே அப்படியே ரோப் வச்சு நல்லா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டான் பண்ணிடுங்க. அப்போ தான் ரோப்பு ஸ்ட்ராங்காக இருக்கும். லைனிங் பீஸு வெளியே தெரியாமல் அப்படியே ஷார்ப்பாக கொண்டு வாங்க. எப்படி டிசைன் இருக்கோ அதே மாதிரி ஓரத்தில் ஒரு நூல் அளவில் கேப் விட்டு அடிங்க. அப்போ தான் நல்லா அழகாக இருக்கும். பாருங்கள், கீழ் பக்கம் நல்லா ஷார்ப்பாக வர்ற மாதிரி பார்த்துக்குங்க. அந்த ஷார்ப்பாக வர்ற இடத்துல நல்லா டான் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த இடம் பிரியாமல் இருக்கும். கரெக்டாக ஒரு நூல் விட்டு அடிங்க. ஃபினிஷிங்கில் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபினிஷிங் வரும்னு பாருங்கள். இப்போ தான் பிகினர்ஸ் பழகிறவங்களுக்கு இந்த வீடியோ அவங்களுக்காக போட்டிருக்கேன். அதனால தான் நிதானமாக உங்களுக்கு காட்டியிருக்கேன். நீங்கள் தள்ளி விடாமல் நிதானமாக பொறுமையாக பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள், சிம்பிளாக எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம சுற்றியும் தையல் அடிச்சிடலாம். பாருங்கள், உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் வந்து ஜாக்கெட் எப்படி தைக்கணுன்றத ஃபுல் வீடியோ போட போகிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபினிஷிங் வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் மக்களே, நம்ம வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டன் அமைத்திருங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள், இதில் டபுள் தையல் அடிச்சிருக்குங்க. டபுள் தையல் அடிக்கும்போது இன்னும் லுக்காக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபினிஷிங் வந்திருக்கு பாருங்கள். ஓகே மக்களே, உங்கள் பொன்னான நேரத்தை எனக்காக செலவழித்தமைக்கு ரொம்ப நன்றி மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டன் அமைத்திடுங்க. நன்றி மக்களே.